Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. அண்ணி போதும், அபாண்டமா பேசாதீங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னை எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க? என்னடி என்ன அசிங்கப்படுத்துறாங்க? யார் அசிங்கப்படுத்துறா? இந்த குடும்பத்தை பாக்குறதுக்கு நல்ல குடும்பமா தான் தெரியறாங்க. பணக்கார குடும்பத்தை வளைச்சு போடலான்னு வந்துட்டியா? ஏண்டி, உன்னை இந்த தெருவுக்கு தானே ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். நல்ல பொம்பளையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இவரோட சேர்ந்து வாழ்ந்திருக்கணுமா இல்லையா? ஏண்டி இப்படி ஓடி வந்த? சொல்லுடி. இன்னும் எத்தனை பேர் குடும்பத்தை கெடுக்க போறியோ? ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க கையால 4 அடி அடிங்க, மிதிங்க, அடிச்சு என்ன அப்படியே கொல்லுங்க. ஆனா தயவு செஞ்சு இப்படி தப்பான வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. ஐயோ கடவுளே, இந்த கொடுமை நீ கேட்க மாட்டியா? நான் என்ன பாவம் பண்ணேன்? இதெல்லாம் கேக்குற மாதிரி என்ன ஆக்கிட்டியே. ஐயோ கடவுளே. அம்மா அல்லாதீங்கம்மா. அம்மாவா? இது என்னடி புது கதை? இவளை எப்படி பெத்த? இவ்ளோ பெருசுக்கு திடுதிப்புன்னு வந்து நிக்குது. ஐயே, நான் நினைச்சதை விட பெரிய கேடியா இருப்பா போல இருக்கே இவ. ரொம்ப வருஷமா இவ இப்படிதான் இருக்கா போல இருக்கே. வாய மூடுங்க. அவ என் பொண்ணு. இதுக்கு மேல மல்லிகை பத்தி ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மா, நீ முதல்ல வெளியில போமா. போகணுமா? அவளை கட்டிக்கிட்டவனுக்கு யாரு பதில் சொல்லுவா? இவர் எங்களெல்லாம் கேக்குறாரு. முழுசா 2 தடவை வயித்த கழுவி இருக்கா. இவளுக்கு நீங்க வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க? ஏய் மல்லி, மரியாதையா திருவோட வந்துரு சொல்லிட்டேன். ஆஹாஹா, இவ்வளவு கேடியா மல்லி இருந்திருக்க மாட்டான். இருந்தாலும் கேக்குறதுக்கே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. கரெக்டான நேரத்துக்கு வந்து நம்ம வேலையை ஈஸி ஆக்கிட்டாளே. ஏமா, இந்த பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களேம்மா. யாரு? நான் வாய்க்கு வந்தபடி பேசுறேனா? உண்மையா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சவன் நாங்கெல்லாம் செத்து போயிட்டோம்னு ஏன் சொல்றா? இவளை பத்தி தெரியாம பேசுறீங்க ஐயா. நான் இவளை பத்தி சொல்றதெல்லாம் 10ல 1 தான். இன்னும் இவ கதையெல்லாம் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, காது கொடுத்து கேட்க முடியாது. பச்சை புள்ள இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல அவளை பத்தி எல்லாத்தையும் பேசிடுவேன். அப்புறம் என்ன? அதான் எல்லாம் கேட்டீங்களா? கல்யாணம்லாம் நடக்காது. போங்க போங்க. அவ என் பொண்டாட்டி. மல்லி, நீ வா, நம்ம கிளம்பலாம். ஏய், மல்லி பக்கத்துல வந்த கோயில்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னே போட்டுருவேன். திரும்பி பார்க்காம வெளில போயா. அம்மா, ஐயா, பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க. மல்லியோட அண்ணி தான் இவங்க. ஆமாவா இல்லையான்னு மல்லிக்கிட்டே கேளுங்க. கேக்குறது என்ன? அதான் அவளே அண்ணி அண்ணி என்ன கொல்லாதீங்கன்னு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காளே. அப்புறம் என்ன? அவளை அண்ணி கூட அனுப்பி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டை பார்த்துட்டு போங்க. நான் அவங்க கிட்ட இருந்து என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறேன். என்ன விஜய், என்ன சொல்றாங்கன்னு கேக்குதா? இதுக்குதான் என் பேத்திய கட்டிக்கப்பான்னு சொன்னேன். ஐயா, நல்ல நேரம் இருக்கா இன்னும்? இருக்குமா. இத பாரு, இந்த திருட்டு மல்லிக்காக ஏன்பா நீ அசிங்கப்படணும்? ஏற்பாடு பண்ண உன்னோட கல்யாணம் இந்த முகூர்த்தத்துல ஏன் நின்னு போகணும்? பேசாம இங்க இருக்கால உன் அக்கா பொண்ணு, அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. சித்தி, தயவு செஞ்சு சும்மா இருக்கீங்களா? ஏய், இங்க பாரு, நீ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு மல்லி எங்க விட்டுட்டு போறதுக்கு இது என்ன ஆலமரத்தாடி பஞ்சாயத்து நினைச்சிட்டு இருக்கியா? மரியாதையா ஓடி போயிட்டு சொல்லிட்டேன். மல்லி என் கூட தான் இருப்பா. அழாத மல்லி, நீ அவங்க கூட போக வேணாம். அதான் விஜய் சொல்லிட்டான்ல. ஓஹோ, நீங்க சொல்லிட்டா நாங்க பாட்டுக்கு போயிரணுமா? மல்லி, நாங்க உன்னை போக விட மாட்டோம். நீ எப்படிப்பட்டவ, என்ன ஏதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்ல வித்யாம்மா. எல்லாமே பொய்.
வாய் கூசாம பொய்யா சொல்றாங்க. நான் ஏண்டி சாமி முன்னாடி நின்னு போய் சொல்ல போறேன்? அப்படின்னா ஒண்ணு செய்வோம். சாமியே யார் சொல்றது உண்மைன்னு உத்தரவு கொடுக்கட்டும். சாமி உத்தரவு கொடுக்கணுமா? என்ன சொல்றீங்க? ஆமா, அம்மன் தன்னோட சன்னதியில அதுவும் தன்னோட பேரை சொல்லி உண்மைதான்னு பொய் சத்தியம் பண்றவங்கள அம்மன் சும்மா விட மாட்டாமா? நான் ஒண்ணும் பொய் சொல்லலையே. அது அம்மன் சொல்லட்டுமா? நீங்களும் அந்த பொண்ணும் நெய் விளக்கேத்தி அது அணையாம சாமி பிரகாரத்தை சுத்தி வந்து அம்மன் சன்னதியில இருக்கிற பெரிய விளக்க ஏத்துங்க. யாரு விளக்க அணையாம சுத்தி வந்து அம்மன் விளக்க ஏத்துறீங்களோ அவங்க சொல்றதா உண்மைன்னு அம்மன் உத்தரவு கொடுக்கட்டும். மல்லி, நீ போய் விளக்கத்து மல்லி. அந்த அம்மன் உன்னை கைவிட மாட்டான். ஏன் அம்மா எங்களை மட்டும் கை விட்டுருவாளா? நானும் ஏத்தி காட்டுறேன். சவாலுக்கு நான் ரெடி. அப்ப எல்லாரும் அம்மன் சன்னதிக்கு வாங்க. மல்லி வாங்க, எல்லாரும் வாங்க. வா. வாங்க. ஓம் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி போற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வசமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆதிசக்தியின் அருளாலே அம்பிகையின் கருணையாலே சகல வளமும் நலமும் பெற்று அனைவரும் நீடூடி வாழ வாழ்த்தியருளும் அம்பிகையே போற்றி போற்றி. ஓம் சக்தி பராசக்தி. தாயே, உன் சன்னதியில ஒரு பொண்ணுக்கு கலங்க வந்திருக்கு. இந்த பொண்ணோட கண்ணுல பொய்யே தெரியல. அபாண்டமா ஒரு பொண்ணு மேல பழிய போடுறது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியாமலே பழிய போடுறாங்க. பாவம் இந்த குழந்தை துடிச்சு போய் நிக்கிறா. இந்த பொண்ணுக்கு நீதி வேணும். உன் சன்னிதானத்துல இப்படி ஒரு தப்பு நடந்துடக்கூடாது. ஏன்னா நீ காக்கும் கடவுள். யாரு சொல்றது உண்மைன்னு இங்க உள்ளவங்களுக்கெல்லாம் காட்டு. இந்த பொண்ணு கலங்கமானவளா இல்ல கலங்கம் இல்லாதவளான்னு உண்மையை உணர்த்து. மல்லி, இந்த விளக்க வாங்கிக்க மல்லி. அம்மா, தாயே, அகிலாண்டேஸ்வரி, ஆதிபராசக்தி, எல்லாம் வெற்றியாவே அமையும். நீங்களும் வாங்கம்மா. தாயே பரமேஸ்வரி. ஏன் ஐயா, அவளுக்கு மட்டும் எல்லாம் வெற்றியா அமையும்னு சொன்னீங்க? ஏன் எனக்கு அப்படி நல்ல வார்த்தை சொல்ல வாய் வர மாட்டேங்குதோ? நாகு, அவரு மல்லியோட லாயர் மாதிரி நடந்துக்கிறாரு. உனக்கு அந்த லாயர்லாம் தேவையில்லை. நீ ஸ்ட்ரெயிட்டா அம்மனை வேண்டிக்கோ. வாய்மையே வெல்லும். வா, பாத்துக்கலாம். இங்க பாரு, மல்லி மட்டும் விளக்கு அணையாம பிரகாரத்தை சுத்தி வந்து அம்மனுக்கு விளக்கேத்தி வச்சிட்டான்னு வெயி, அதுக்கப்புறம் உன் மாமா உனக்கு கிடைக்க மாட்டான். இந்த பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு இந்த பிரகாரத்தை சுத்தி முடிக்கிறதுக்குள்ள ஒரு விளக்க ஏத்திட்டு வரல, அது அணைஞ்சிடணும். புரியுதா? நான் பிளான் பண்ணிட்டேன் பாட்டி. பாதி சுத்திலே அவ எடுத்துட்டு போற விளக்க நான் அணைச்சிடுவேன். அப்ப சரி. இந்த 2 விளக்குலையும் தீபத்தை ஏத்துங்க. இந்தாங்க தம்பி. அம்மா, இந்தாங்க. ஓம் சக்தி பராசக்தி, அண்டமெல்லாம் காப்பவளே, அகிலாண்ட நாயகியே. தாயே, நான் அப்பழுக்கு இல்லாதவன்னு உனக்கு தெரியும். ஊருக்காக தான் நான் இந்த விளக்கை ஏந்துறேன். உன் சன்னிதானத்துல போன என் மானத்தை நீயே காப்பாத்தி கொடுத்தாயே. நான் பிரகாரத்தை சுத்தி வந்து உனக்கு முன்னாடி இருக்கிற விளக்கை ஏத்துற வரைக்கும் என் கையில இருக்கிற விளக்கு அணையாம எனக்கு துணையா வா தாயே. என்ன விளக்கு அணையக்கூடாதுன்னு வேண்டிக்கிறியா?
உன் வேண்டுதல் நிறைவேற நான் விட மாட்டேன்டி. தீபம் அணையாம பிரகாரத்தை சுத்தி வந்து நீ விளக்கேத்த கூடாதுன்னு தான் நானும் விளக்கேத்தி உன் கூட பிரகாரத்தை சுத்த போறேன். என்ன மீறி நீ எப்படி அம்மனுக்கு விளக்கேத்துறன்னு நானும் பாக்குறேன்டி. சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு 2 பேரும் பிரகாரத்தை சுத்தி வாங்க. மல்லி, நீ கான்பிடென்ட்டா சுத்து. எதை பத்தியும் கவலைப்படாத. நீ பரிசுத்தமானவனே எனக்கு நல்லாவே தெரியும். நீ கண்டிப்பா வின் பண்ணுவ. ஆல் தி பெஸ்ட். அம்மா நானும் ஆல் தி பெஸ்ட். 2 பேரும் பிரகாரத்தை சுத்தி வாங்க. போடா வாங்க. போ. போலாமா சித்தி? ஆஹா, நீங்க எல்லாரும் போங்க. நான் இங்கேயே இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. ஓம் சக்தி பராசக்தி எங்க ஆதிபராசக்தி. போறேன்? ஒழுங்கா நீ சொன்ன மாதிரி விளக்க அணைச்சிட்டு வரணும். நீ மட்டும் ஏதாவது சொதப்பிட்டு வந்து நின்னன்னு வச்சுக்க, அப்படியே மூஞ்சி மேலேயே குத்துவேன். தெரியுதா? போ. கடவுளே, அம்மா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க. வெண்பா குட்டி, யாரு ஃபர்ஸ்ட் வராங்கங்கிறது முக்கியம் இல்ல. தீபம் அணையாம யாரு சாமி விளக்கு ஏத்துறாங்கங்கிறது தான் முக்கியம். ஓ அப்படியா? அப்ப அம்மா தான் ஏத்துவாங்க. நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்ப ஒரே குச்சில எல்லா திரியும் ஏத்துனாங்கல்ல, அதே மாதிரி இப்பவும் ஏத்துவாங்க. மல்லி, நீ ஒரு கையால தீபத்தை பொத்திக்கோ. ஏன்னா காத்தடிச்சாலும் தீபம் அணையாதுல்ல. அப்படியெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி எதுவும் ஆக போறதில்ல. தீபம் எரியறதும் அணையறதும் நம்ம கையில இல்ல, அம்மனோட கையில தான் இருக்கு. ஏன்னா இது உண்மைக்கும் பொய்யுக்குமான போராட்டம். உண்மை எங்க இருக்குங்கிறத வெளிப்படுத்துறது அவளோட வேலை. நீங்க அமைதியா பக்தியோட அம்மனை நினைச்சுக்கிட்டு வாங்க. மகா காளி பராசக்தி உமையாள் அன்னையே. ஐயோ மல்லி, காத்தடிக்குது பாரு. தீபம் உணஞ்சு போயிட போகுது மல்லி, கவனமா இருக்கணும்ல. இது பாத்தியா, திரி எண்ணெய்க்குள்ள கிடக்கு. அத வெளியில எடுத்து விடணும். அப்பதான் காத்துல அணையாம நல்லா எரியும். நீ எந்த நேரத்துல என்ன செய்வான்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இது என் வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல, மான பிரச்சனை. இனிமேலாவது ஓரமா ஒதுங்கி போயிடு, இல்ல என்ன நல்லா சூடா இருக்கு மூஞ்சில ஊத்திடுவான். ஐயோ, இந்த கொதி கொதிக்குதே. வேகமா போயிடலான்னு பார்த்தா விளக்கு காத்துல அணைஞ்சிரும். பேசாம அவன் மட்டும் விளக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம். வாயை கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேன். மல்லி, என்ன மல்லி, சூடு தாங்கலையா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. மனசை மட்டும் தளர விட்டுறாத. இப்ப இந்த நிமிஷம் உன் மனசுதான் தீபம். அதை அணைய விட்டுறாத. உன் பக்கத்துல நான் இருக்க மல்லி. பராசக்தி ஓம் சக்தி 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 பராசக்தி
என்ன மேடம் திடீர்னு கூட்டத்தை விட்டு விலகி வந்துட்டீங்க? உங்களுக்கு வேலை கொடுக்கலாம் தான். அங்க பாருங்க, ஓம் சக்தி பராசக்தி. அங்க ஒரு பக்தி கூட்டம் வருது பாத்தீங்களா? இப்போ நாங்க என்ன மேடம் செய்யணும்? அந்த கூட்டத்தோட நீங்களும் கலந்துருங்க. அந்த கூட்டம் மல்லிய கிராஸ் பண்ணி போகும்போது கூட்ட நெரிசல தள்ளுற மாதிரி மல்லிய தள்ளி விட்டுருங்க. விளக்கு தரையில விழுந்து நொறுங்கணும், அதான் முக்கியம். அசால்ட்டா பண்ணிடலாம் மேடம், நாங்க பாத்துக்கிறோம். டேவடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.